ரெஸ்ட் ரூமில் வந்து ஹாட் வாட்டர் வரதால என்ன பண்ணுறாங்க, மகா வந்து சுடுதண்ணி எடுத்து வந்து வைக்கிறாங்க பக்கெட்டில். சூர்யா வந்து அது தெரியாமல் என்ன பண்ணுறாரு, மகா பேச்சை கேட்காம போயிட்டு அப்படியே குளிக்க போயிடுறாரு. அதனால் சுட சுட வந்து நெத்திலி வந்து ஊற்றிடுறாரு. அதனால் கண்ணில் வந்து அவருக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூர்யா தவிக்க, ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மகாவை போட்டு திட்டுறாரு. ஒன்றும் இல்லை, நான் எதுவும் தெரியாமல் பண்ணலங்க, நான் சொல்லி பார்த்தேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு, நீ வேணும் தான் பழி வாங்க இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வந்து போகிறாரு. அடுத்து வந்து மகா எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. கீழே எல்லாருமே வந்து உட்காடுறாங்க டைனிங் டேபிளில். அப்போ சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபேன், குட்டி ஃபேன் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து ஆற்றிக்கிட்டே வராரு. மேலேருந்து கீழே இறங்கி, என்னடா இது முகத்துக்கு வந்து ஃபேனை வச்சுட்ருக்க, என்னடா இது முதல்ல எடுறா அப்படின்னோடனே, அதெல்லாம் எடுக்க முடியாது, கல் எந்த எரிச்சலாக இருக்குது அப்படின்னு. எப்படா எரிச்சல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, எல்லாம் ஒரு மண் வந்து மேலே விழுந்துச்சு, அது எப்பட்றா வீட்டுக்குள்ளே மண் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அப்படி தான் வந்துச்சு, இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னோடனே, சரி ஓகேடா சாப்பிட்றா, ரொம்ப சூடாக இருக்குது, நல்லா சூடாக சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னது சூடாக சாப்பிடணுமா, ஐயோ எனக்கு வேணாப்பா அப்படின்னு அலறாரு. என்னடா சூடாக சாப்பிடணும் தானே சொன்னேன், அதுக்கேன்டா அலற, ஐயோ எனக்கு வேணாம், நான் சில்லுன்னு தான் எல்லாம் சாப்பிடுவேன், என்ன இது எல்லாரும் சூடாக சாப்பிடுவாங்க சொல்லுவாங்க, நீ என்னடா சில்லுன்னு சாப்பிட்றேன்ற அப்படின்னோடனே, அது எனக்கு தெரியுமே, ஒரு பக்கெட்டு பண்ண விஷயமாடா இதெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவங்க சித்தப்பா. சித்தப்பா அப்படின்றா, என்ன பக்கெட்டு என்ன விஷயம் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து சரி 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 சாப்பிட்றா டைம் ஆயிடுச்சுல அப்படின்னோடனே, எனக்கு இந்த சாப்பாடெலாம் வேணாம், எனக்கு ஸ்பெஷல் சாப்பாடு வருது, என்ன ஸ்பெஷல் சாப்பாடா என்னடா சொல்கிற அப்படின்னோடனே, கேரட்டு அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள் எல்லாம் பச்சையாக வருது. அதை பார்த்துட்டு, என்னடா இது பச்சை காய்கறிகளை சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது பச்சை காய்கறிகளா, சேலட் இந்த மாதிரி தான் சாப்பிடணும், இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேரட்டில் எவ்வளோ வந்து விட்டமின்ஸ் இருக்குது தெரியுமா, பீட்ரூட்டில் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது தெரியுமா, இவ்வளோ காய்கறியில் இவ்வளோ விட்டமின்ஸ் அள்ளி கிடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை சாம்பார் வடைன்னு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லது உடம்புக்கு, இதுதான் ரொம்ப நல்லது. நான் சாப்பிட்றது ஹெல்த்தி ஃபுட், ரொம்ப டயட்டில் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், அதனால் இப்படி தான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா டயட்டில் இருக்க போறியா, என்னடா சொல்கிற, ஆமாம் நான் டயட்டில் இருக்க போகிறேன், அதனால நான் இப்படி தான் சாப்பிடுவேன், நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லது. டேய் இதெல்லாம் நீ ஏன் சாப்பிட்றீங்க எனக்கு தெரியாதா, கூலிங்காக இருக்கணும் அதுக்காக தானே சாப்பிட்ற அப்படின்னு அவங்க சித்தப்பா கேட்குறாரு. சித்தப்பா அப்படின்றாரு. உடனே சரியா சரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்னம்மா மகா உனக்கு இதெல்லாம் ஓகே தானேம்மா அப்படின்னோடனே, நான் என்ன பண்ணுறது, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, பண்ணதே நீ தானம்மா அப்படின்றாங்க. உடனே வந்து நல்லா சொன்னீங்க சித்தப்பா, இது மட்டும் சித்தப்பா நல்லா சொல்கிறேன்னு சொல்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா ஒரே மாதிரி டிஃபனாக இருக்குது, எல்லாம் விதவிதமாக எல்லாருக்கும் வந்து பண்ணுவீங்களே, இப்போ இன்னைக்கு பண்ணலையா, இல்லை அத்தை இந்த மெனு தான் சமைக்க சொன்னாங்க, ஆமாம் நான் தான் இதை சமைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ்மி சொல்கிறாங்க. என்னாச்சுமா எதுக்காக அப்படின்னோடனே, எல்லாருக்கும் வேறு வேறு ஃபுட்டு சமைப்பியே, ஏன் வந்து சொல்லலை எல்லாரும் அப்படின்னோடனே, உடனே நினச்சி பார்க்குறாங்க காயத்ரி. இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க ஒரு கார்டனில் நம்ம ராஜலக்ஷ்மி. அப்போ போயிட்டு, அக்கா இந்த லிஸ்ட்டெல்லாம் இருக்குக்கா, என் மருமகளுக்கும் எனக்கும் என் பையனுக்கு எல்லாம் பிடிச்சதெல்லாம் இருக்குக்கா, இதெல்லாம் வீட்டில் மெனுவாக செய்ய சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை காயத்ரி, கூட நான் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. பார்த்தா அந்த லிஸ்ட்டு வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. என்ன இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு, நான் ஹோட்டலுக்கு அவனை மெனு கொடுக்க சொன்னேன், வீட்டில் சமைக்க தானே மெனு கொடுக்க சொன்னேன், இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னோடனே, அக்கா ப்ளீஸ்க்கா இதெல்லாம் செஞ்சு கொடுங்கக்கா, என் மருமக ரொம்ப சந்தோஷப்படுவாக்கா, ப்ளீஸ்க்கா இதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன்க்கா அப்படின்னோடனே, சரி ஓகே நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்து வந்து அக்கா வந்து இந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு எதுவுமே செய்யாமல் இப்படி பண்ணிட்டாங்க, என் மருமகளுக்கு விதவிதமாக சமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காசா எதுக்கு அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் எனக்கு தேவையானது நானே வாங்கிக்க போகிறேன், சரி நீ போயிட்டு வந்து அன்னிக்கிட்ட வாங்கிக்கோ, அன்னி தான் வந்து இந்த வீட்டில் எல்லா நிர்வாகமும் பண்ணுறாங்கல்ல, நீ தானே முதல்ல சொன்னேன் அன்னிக்கிட்ட தான் எல்லாமே இருக்கட்டும்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் அது ஒரு காலம், இப்போ வேறு காலம் புரியுதா, அதனால் தேவையில்லாமல் பண்ணாதீங்க, காசு கொடுக்க போகிறீங்களா இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க காயத்ரி. இங்கே பாரு என்கிட்ட காசு இல்லை, எல்லாம் அன்னிக்கிட்ட தான், நான் அன்னிக்கிட்ட நானே வேணும்னா கூட அன்னிக்கிட்ட தான் கேட்பேன், அதான் உனக்கு தெரியுமே, அப்புறம் என்கிட்ட வந்து புதுசாக காசு கேட்குற, முதல்ல அன்னிக்கிட்ட போய் கேளு, அண்ணி இந்த வீட்டை நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்கக்கிட்ட கணக்கு சொல்லிவிட்டு காசு கேளு. என்னது கணக்கு சொல்லணுமா, நான் எப்படி மருமகளோ இந்த வீட்டுக்கு அவங்களும் மருமக தான் புரியுதா, நான் ஏன் கணக்கு சொல்லணும், இங்கே பாரு இப்படிலாம் படி குடும்பம் விளங்காம தான் போகும் ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதெல்லாம் கேட்டு அப்படி காயத்ரி டென்ஷனாக நிற்கிறாங்க. இது எல்லாத்தையும் ராஜலட்சுமி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து, காயத்ரி நீ என்கிட்ட காசு கேட்குறது அவ்வளோ உனக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கா, உன்னை என்ன பண்ண போகிறேன் பாரு, உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.